Hello friends, this is Manju Khanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத வந்து ஃபார்முலாஸோட பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம், இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம்ல வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ், கிராமர், வேர்ட், சென்டென்சஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். இங்கிலீஷை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் இங்கிலீஷை ஈஸியாக டெவலப் பண்ணணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். செய்வினை, செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு. அங்க செய்வினை அப்படிங்கிறதா இங்க வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். செயப்பாட்டு வினை அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் செய்றாங்க, சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறது வந்து ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும். ஆப்ஜெக்ட்ட பத்தி வந்து பேசுறது பாசிவ் வாய்ஸா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திருவள்ளுவர் அப்படிங்கிறது சப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணி சொல்றதுனால அது ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அதுவே ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அதுவே வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி வரும்னா திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. ஸோ திருக்குறள் இங்க வந்துருச்சு, ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துருச்சுன்னா அங்க வந்து பாசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஃபார்முலாஸோட பார்க்க போறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 12 டென்சஸ் இருக்கு. 12 டென்சஸ்ல ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்தக்கூடியது வந்து 8 டென்சஸ் மட்டும் தான். மத்த டென்சஸ் நம்மனால வந்து மாத்த முடியாது. அப்படியே மாத்துனாலும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அத வந்து அவ்வளவா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வந்து 8 இந்த டென்சஸ் தான் வந்து ஆக்டிவ்லயும் யூஸ் பண்ணுவோம். நெறைய பாசிவ்லயும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிவ் சென்டென்சஸ்லாம் நெறைய எங்க இருக்கும்னா, புக்ஸ்ல படிக்கும்போது எல்லாமே வந்து நெறைய பாசிவ் ஃபார்ம்ல குடுத்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர், நியூஸ்ல இந்த மாரி இடத்துலலாம் வந்து நெறைய பாசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த 8 டென்சஸ்ல தான் எப்படி எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த 3 டென்ஸ்ல நம்ம எப்படி வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்த போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் நாம பார்க்கலாம். இப்போ வாங்க பிரசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப எந்த டென்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து பிரசன்ட் இருக்கட்டும், பாஸ்ட் இருக்கட்டும், ஃபியூச்சர் இருக்கட்டும், எந்த டென்ஸா இருந்தாலும், எந்த ப்ரோனவுன் வந்தா, எந்த ப்ரோனவுனா நம்ம மாத்தணும். அதாவது சப்ஜெக்ட்ல இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வந்தா, ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த ப்ரோனவுன்ஸ நம்ம மாத்தணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப சப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வர வார்த்தை. ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆக்டிவ் வாய்ஸ்ல இதெல்லாம் வந்தா, நீங்க அதாவது பாசிவ் வாய்ஸா மாத்தும்போது இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன யூஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னு சப்ஜெக்ட் வந்தா, அத பாசிவ்ல மாத்தும்போது நீங்க மீ அப்படின்னு அத மாத்திக்கணும். யூ, யூ அது வந்து 2மே சேமா தான் இருக்கும். ஹி அப்படின்னு வந்தா ஹிம் மாத்தணும். ஷி, ஹர், இட், இட் தான். வி, ஹஸ், தே, தெம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இந்த ப்ரோனவுன் வந்து கரெக்ட்டா நம்ம அங்க யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோனவுன் எல்லாம் சப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா, இந்த ப்ரோனவுன நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ல மாத்திக்கணும். இப்ப அடுத்தது இப்ப பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் ஃபார்ம்ல சென்டென்சஸ் எப்படி இருக்கும், அத வந்து நம்ம எப்படி பாசிவ் ஃபார்ம்ல மாத்துறது அப்படிங்கிறத ஃபார்முலாஸோட பார்க்க போறோம். நீங்க அந்த ஃபார்முலாஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்ப பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும். அதுக்கு அடுத்து வெர்ப் வரும். அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கும். அதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட்டா இது வந்து எஸ், வி, ஓ அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும்போது ஓவிஎஸ்ஸா மாத்தணும். அதாவது ஆப்ஜெக்ட்ட முதல்ல கொண்டு வரணும். அந்த வெர்ப் அங்கேயே இருக்கும். சப்ஜெக்ட்ட லாஸ்ட்டுக்கு கொண்டு போணும். அப்படியே ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட்டும், சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட்டும் மாத்தி போடணும். ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் அதுக்கு பாருங்க. பாசிவ் வாய்ஸா மாத்தும்போது
ஆப்ஜெக்ட் முதல்ல வரும் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா am, is, are. ஏன் இங்க நம்ம am, is, are யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால am, is, are அப்படின்னு வரும். இது 3த்துல வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா என்னென்னலாம் வரும்னு ஆல்ரெடி நம்ம டென்சஸ்லயே பார்த்திருக்கோம். I வரும்போது am வரும், சிங்குலர் வரும்போது is வரும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்போது ஆர் வரும். அதுக்கப்புறமா பிளஸ் V3 verb. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். V3 verbனா என்ன அப்படிங்கிறது present verb, past verb, past participle. அதாவது PP அந்த verb தான் நம்ம V3ன்னு சொல்லுவோம். V1 present verb, V2 past verb, V3 past participle verb. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ take, took, taken இப்படி இருக்குதுன்னா இதுல V3 வந்து லாஸ்டா இருக்கிற taken அப்படிதான். அப்ப பாசிவ் வாய்ஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து V3 verb தான் யூஸ் பண்ணணும், எந்த டென்ஸா இருந்தாலும் சரி. அதுக்கடுத்தது இந்த பை வச்சுதான் சில இடத்துலலாம் வந்து நம்ம பாசிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பை போடணும். அதுக்கப்புறமா முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல வரும். இந்த ஃபார்மேட்ல தான் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் இருக்கும் பிரசன்ட் டென்ஸ்ல. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, he receives a letter. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் he சப்ஜெக்ட், receives verb, a letter object. So he receives a letter. அவர் கடிதம் பெறுகிறார். இதுக்கான தமிழ் அர்த்தம் வந்து இதுதான். அவர் கடிதம் பெறுகிறார். இத வந்து நம்ம எப்படி பாசிவ்ல மாத்த போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கப்புறமா am, is, are plus V3 verb. பாருங்க இங்க வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது a letter. a letter வந்துச்சுங்களா? he அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றனால நம்ம is யூஸ் பண்ணியிருக்கோம். receive அப்படிங்கறோட V3 verb வந்து received. அதுக்கப்புறம் by வந்திருக்கு. அதுக்கப்புறம் he அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்ல வரும்போது himமா மாறி இருக்கு. ஸோ முதல்ல பார்த்த ப்ரோனோன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்துறது ரொம்பவே ஈஸி. இப்ப பாருங்க, he receives a letter. அவர் கடிதம் பெறுகிறார். A letter is received by him. கடிதம் அவரால் பெறப்படுகிறது. ஸோ அர்த்தம் வந்து ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். ஆனா ஆக்டிவ்ல வரும்போது ஒரு மாதிரி வரும், பாசிவ்ல வரும்போது ஒரு மாதிரி வரும். ஏன் அப்படின்னா ஆக்டிவ்ல வந்து நம்ம சப்ஜெக்ட பத்தி பேசுறோம், பாசிவ்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட பத்தி பேசுறோம். முதல்ல சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஹீய பத்தி பேசியிருக்கோம், அவர் வந்து பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பாசிவ்ல வரும்போது அந்த பொருள் என்ன அங்க யூஸ் பண்ணிருக்கோம், அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்டர் கடிதத்தை பத்தி பேசுறோம். ஸோ இதான் வந்து ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I make a cake. நான் கேக் செய்கிறேன். A cake is made by me. அந்த ஃபார்முலாஸ் நீங்க இதுல வந்து போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா அந்த ஃபார்ம்ல இருக்கும். A cake object, கேக் வந்து சிங்குலர்ன்றதுனால நம்ம is யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்கோட V3 verb வந்து made. அப்புறம் பாசிவ் வாய்ஸ்க்கான வேர்ட் வந்து be. I சப்ஜெக்ட் வந்தா me ஆன ஆப்ஜெக்டா மாறிடாது. ஸோ a cake is made by me. I make a cake னா நான் கேக் செய்கிறேன், கேக் என்னால் செய்யப்படுகிறது. ஸோ அர்த்தம் ஒண்ணுதான், சென்டென்ஸ் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கே நம்ம. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வந்து சிங்குலர். இப்ப பார்க்குற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். தே டேக் ஃபோட்டோஸ். அவர்கள் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள். ஸோ தே டேக் ஃபோட்டோஸ். இதுக்கான பாசிவ் வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஆர் டேக்கன் பை தெம். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது. ஸோ ஃபோட்டோஸ் ஆர் டேக்கன் பை தெம். அவர்கள் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள், புகைப்படங்கள் அவர்களால் எடுக்கப்படுகிறது. ஸோ இதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது இஸ் யூஸ் பண்ணணும் சிங்குலரா இருந்தா, ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணணும் பிளஸ் V3 verb. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபார்ம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வந்து எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸா மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம் ஃபார்முலாஸோட. இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் SVO சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இதை நம்ம ஃபார்முலா வச்சு எப்படி மாத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஆல்ரெடி எப்பவுமே யூசுவலா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்கும், am is are இருக்கும், பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். அத நம்ம பாசிவ் வாய்ஸ் எப்படி மாத்த போறோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் லாஸ்ட்டா போயிடும். ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துரும். am is are பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கு இல்லையா? அததான் நம்ம மாத்த போறோம். am is are அப்படியே வரும். அந்த வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி எடுத்துட்டு, அதுக்கு பதிலா நம்ம ஒரு வேர்ட் சேர்க்க போறோம். பீயிங் அப்படிங்கிறது பாசிவ் ஃபார்ம்ல. இது வந்து ஃபார்முலா. பீயிங் பிளஸ் V3 வெர்ப் சேர்க்கணும் நம்ம. அது பாசிவ் ஃபார்ம்ல. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் நானு. சேம் எக்ஸாம்பிள் தான். அதே தான் எல்லா டென்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். He is receiving a letter. அவர் கடிதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சப்ஜெக்ட் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்திருக்குங்களா? அடுத்தது பாசிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, a letter லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலர்னால நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பீயிங் அப்படின்றது போடணும் பாசிவ் ஃபார்ம்ன்றதுனால. ரிசீவ் அப்படின்றதோட V3 verb வந்து ரிசீவ்டு பை ஹிம். A letter is being received by him. Is receiving a letter. அவர் கடிதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடிதம் அவரால் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இதான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். இந்த ஃபார்முலாஸை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இதை எழுதிடலாம். ஆக்டிவ் பாசிவ். அதே மாதிரி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், I am making a cake. A cake is being made by me. நான் கேக் செய்து கொண்டிருக்கிறேன். கேக் என்னால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்தது, they are taking photos. அது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வந்த சப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து சிங்குலர்ன்றதுனால his being போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ஆர் யூஸ் பண்றோம் நம்ம. photos are being taken by them. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா எங்கேயுமே இஸ் தான், ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா எங்கேயுமே ஆர் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்தக்கூடியது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். யூசுவலா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் have or has பிளஸ் V3 verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பிளஸ் have or has பிளஸ் been அப்படிங்கறத சேர்க்கணும். பிளஸ் V3 verb பிளஸ் by பிளஸ் சப்ஜெக்ட். இந்த ஃபார்மேட்க்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He has received a letter. இப்போ இத பாசிவ் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா, a letter சிங்குலர் அப்படிங்கிறதுனால has been received by him. So he has received a letter. A letter has been received by him. ஸோ இங்க வந்து ஆக்டிவ்ல வந்து நம்ம as received சொல்லியிருக்கோம். பாசிவ்ல வந்து as been received. ஸோ எங்கெல்லாம் அந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வருதோ பாசிவ்ல மாத்தும் போது நம்ம been அப்படிங்கறத சேர்க்கணும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. I have made a cake. இங்க வந்து I அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஆனா வந்து I வந்து எக்ஸெப்ஷனல். நம்ம ஐக்கு எப்பவுமே am யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் I வந்து இங்க சிங்குலரா இருந்தாலுமே நம்ம இங்க வந்து as யூஸ் பண்ணக்கூடாது. as யூஸ் பண்ணா அது தப்பு. have யூஸ் பண்ணணும். I have made a cake. இது எப்படி பாசிவ்ல மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, a cake has been made by me. ஸோ இங்க வந்து நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஐ சிங்குலர்னால நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே கீழே வந்து கேக்கும் சிங்குலர் தானே, ஆனா நம்ம அங்க ஏன் ஹேவ் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது தான் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர்ல ஐ வரும்போது. கேக் அப்படிங்கிறது இட்ல வரும். ஸோ ஷி, இட் அப்படின்ற சிங்குலர் ஃபார்ம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால கேக் ஹேஸ் பீன் மேட் பை மீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. they have taken photos. they அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால நம்ம have யூஸ் பண்ணிருக்கோம். V3 verb photos. இதுக்கு பாசிவ் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, photos have been taken by them. So they have taken photos. Photos have been taken by them. So இதான் வந்து present perfect tenseல active voice and passive voice. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம present tenseல இந்த 3 ஃபார்ம்ல தான் மாத்த முடியும். அடுத்ததா இருக்கக்கூடிய present
பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்மளால பாசிவ்ல மாத்த முடியாது. சில இடத்துல மாத்தியிருப்பாங்க. ஆனா அது கிராமட்டிக்கலா வந்து நம்ம இத 3த்த மட்டும் தான் மாத்த முடியும். அத வந்து மாத்த மாட்டோம். ஸோ இதான் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணா தான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.